தனி ரூம் 3000 ரூபா, 3 பேருக்கு 3000 ரூபா. நேரம் போய் சுற்றி காட்டி போட்டு கொண்டு விட்டு திருப்பி அடுத்த நாள் கிளம்புற இங்கே 6:40 6:40 போட் டைம் இருக்குது. அந்த போட் டைமுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு இப்போ இந்த நம்பரை கால் பண்ணிட்டு வந்து புக் பண்ணீங்கன்னா சரி. இப்போ இதில் நேற்று எங்கட மாமா வீட்டை வந்து நாங்கள்லானே அவருக்கு இந்த வீட்டுக்கு முன்னாலேயும் ஒரு தங்குற இடம் இருக்குது. இது ஒரு வீடு. இப்போ அது அவராக இப்போதைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற இதுதான் அந்த வீடு. இங்கே நீங்கள் புக் பண்ணிட்டு வந்து தங்கலாம். உள்ளுக்கு திறந்துருக்கோம் தெரியல காட்டுறதுக்கு. நான் வழியால் காட்டக்கூடிய காட்டுறேன். இல்லாடி உள்ளு போலான்னு இருக்கு. வாங்க காட்டுறேன். ரவுட்டர் அதிலும் இருக்கு உங்களுக்கு. டயலாக் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இந்தியாவில் தங்குற ரூமுகள். பின்னுக்கு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அதில் டாய்லெட்டும் குளிக்கிறது கிணறும் இருக்கு. இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டும் கொண்டு உள்ளுக்கு இருக்குமான்னு நினைக்கிறதுன்னு பார்ப்போம். கேட்டு தான் பார்க்கணும். வேண்டாம், என்ன ஷுவராக தெரியலை. வாஷ்ரூம் அட்டாச் பாத்ரூம் எதுவும் இருக்கா என்ன மாதிரின்ட்டு. ஓகே, நாங்கள் வெளியில் அதில் ஃபோன் நம்பர் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அது அந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கண்டா சரி. இந்த மாதிரி அட்டாச் பாத்ரூம் இருக்கா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். நான் வாசல்ல அந்த நம்பரை உங்களுக்கு காட்டுறேன். நேராக அந்த ராஜ் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கு. அதுக்கு நேரம் முன்னுக்கு வாராரா? இதுதான் ஃபோன் நம்பர். இப்ப உள்ளுக்கு போனா கதவுகள் ஊட்டி இருந்தது. இது அட்டாச் பாத்ரூம் இருக்கும் மாமா. அப்ப ஓகே வாங்க. ஓ, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அதில் எல்லாம் இருக்கு. பாயதெல்லாம் நீ மற்றது இப்ப ரவுண்டரும் இருக்குது. நெட்டும் பிரச்சனை இல்லை. கரண்டும் நேரம் இருக்கு கொண்டாலும். இதுதான் ரூம். இப்போ 3 பேர் படுத்தக்கூடிய மாதிரி அட்டாச்சாகவே இருக்கு பாத்ரூம். ஓகே, பரவாயில்ல. பெரிய பாத்ரூம் தான். இப்போ இது ஏசி இருக்கா மாமா? நார்மலா ஃபேன் தானே. ஆனால் ஃபேனுக்கு குளிராக தான் இருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. காத்தோட்டம் தானே. பின்னால் இருந்து நல்ல காத்தோட்டம் வருது. அது முன்னுக்கும் கண்ணாடியால் ஒன்றும் இல்லை. எல்லாமே அந்த நெட் தான். அப்போ நல்ல காத்தோட்டம் இருக்கு. அது அங்கே காட்டிட்டேன். அது பின்னாலேயும் ஒரு பாத்ரூமும் கிணறும் இருக்கு. அதுவும் காட்டிட்டேன். பெரிய கஷ்டம். இது எவ்வளவு போகுது மாமா அது வாடகை? தனி ரூம் 3000 ரூபா, 3 பேருக்கு 3000 ரூபா. இல்ல மொத்தம் வீடு ஃபுல்லாண்டா 10,000. அது இந்த காத்தோட்டம் தானே. நல்ல குளிரா இருக்கு. சொல்லுங்கம்மா. இயற்கையான காத்து 24 மணி நேரம் வந்துட்டு இருக்கு. இது கதவை பூட்டி இருந்தாலும் இங்கல ஜன்னலுக்கு வந்து இது இல்ல தானே. கண்ணாடி பிள்ளைகள் வந்து பாசற மாதிரி செய்யறது. இங்க வந்து சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கு தான் நாங்க குஸ்னி கட்டி கொண்டிருக்கோம். அது ரெடி பண்ணிட்டீங்கன்னா சமைச்சு சாப்பிடலாம். குஸ்னி கட்டி விட கூடாது. சமைச்சு சாப்பிடலாம். அதே இல்ல நாங்க உண்மையா அங்க அதே சமைக்கலாம். நம்மள வீட்ல முன்னுக்கு கூட வீடுனால இல்ல நாங்க எங்கலமே சமைக்கலாம். 2 கல் 4 3 கல்ல வச்சேனே. இங்கல பின் இடம் இருக்குதானே. பெரிய தரவலி. ஓகே, படியலுக்கு தான் சரி. சோ வீட்டுக்கு இதாட்டி பாருங்க. அது வேற இது 2 பேர் நிக்கிற ரூம். ஆனா என்ன அட்டாச் பாத்ரூம் இல்லை. நீங்க வெளியில இருக்கிற அந்த காமன் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணணும். அதால இது 2500 ரூபா. இதுவும் ஒரு 3 பேர் இருக்கிற ரூம். 2 பேர் ரெண்டா. இது எவ்வளவு? 2500 ரூபா. ஆனா இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இல்லாட்டி இதுக்கு வெளி பாத்ரூம். இது 2க்கும் வெளி பாத்ரூம்.
இரவுல மட்டும் தானே வந்து நிப்பேன். இப்போ பேக்கும் ஃபோனும் பேக்கும் தான் வேலை வேற எங்களுக்கு சாப்பாடு கடை இருக்கிறபடியா ஓகே. முன்னுக்கே சாப்பாடு கடை இருக்கா இதுல பக்கத்துல? நாங்கள் அதை எடுத்து போடணும் தான் பிளான் பண்ணது குசினியை முடிச்சு போட்டு. ஓகே, இதுக்குள்ள 2 பேருக்கு. இப்ப எனக்கு அடிஷனல் ஆக வந்தாலும் இவங்க மெத்த கொடுத்து கொடுக்க கொடுக்கும். இப்ப 3 பேர் வந்தா ஒரு room காணுதா? இல்லை நாங்கள் பாய் வச்சிருக்கிறோம் பேரையா சரி. பாயதல் கிடக்கு ஒரு ஃபுல்லாக தங்குறேன்டா ஒரு 20-30 பேரும் தங்கலாம். முழு வீடா இருக்கிறேன்னு சொன்னா இப்ப 10,000 ரூபாய். 10,000 கொடுப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு விலையிலும் நான் கேட்டு சொல்லிட்டேன். அந்த வெளியில இருக்கிற போர்ட்ல நீங்க ஃபோன் நம்பர் அதில் பார்த்துருப்பீங்க. நான் திரும்ப ஒருக்கா இப்போ போய் காட்டுறேன். அதில் எடுத்தீங்கன்னா சரி. அதில் இருக்கிற ஃபோன் நம்பர் உங்களுடைய சொன்னாலே அதான் நேரா அந்த ராஜா வீடியோ இருக்குதானே, உடனே இதுல வந்தீங்கன்னா சரி. வீடியோ பந்த சேவை சகலம் ஆனா புக் பண்றேன்னா இங்க வந்துதான் உங்களை ஃபோன் பண்ணி தான் புக் பண்ண. நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர் கொடுத்தா ஃபோன் நம்பரை கொடுத்தா சரி. இதுதான் ஃபோன் நம்பர், சுதந்திரா ஸ்டேட். இப்போ இந்த நம்பரை கால் பண்ணிட்டு வந்து புக் பண்ணீங்கன்னா சரி. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இன்னொரு சாப்பாடு கடை இருக்கு. அப்ப இதுல தங்குறாங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இங்க வந்துட்டீங்கன்னா முழுசா சுத்தி காட்டுறதுக்கு அண்ணாவை பிடிக்கலாம். ஜலஸ்டீன் அண்ணா பயப்பட தேவையில்லை. வீடியோலயே பார்த்துருவேன், எல்லா விஷயமும் சொல்லி தந்தோன்றிருந்தார். இப்போ நாங்கள் இனி யாழ்ப்பாணத்துக்கு வலிக்கிறோம். அண்ணாட்ட கொஞ்சம் கேள்வி. அண்ணா அதான் மேன் பிடிக்கிறது, மேனை இப்போ பிடிச்சி ஊர் ஃபுல்லா சுத்தி காட்டுறேன்னா எவ்வளவு முடியும்? இப்போ நாங்கள் இப்போ ஒன் டே சொட்டன்னு சொன்னாலே இப்போ இப்போ காலையில வந்து 9 மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னாலே உடனே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு போறோம்டா. ஃபுல் பேக்கேஜ் அதுல போட்டு போட்ல இருக்க முழு இடமும் இப்போ கொண்டே காட்டுவோம் நாங்கள். இப்போ குதிரை லயம், கோட்டை, புறாக்குடு, பெருக்கு மரம், எல்லாம் வளருங்கள் முழு இதுவும் ஒன் டே இதுல 12,000 வரும் ஃபுல்லா. அதுல இப்ப இந்த மேற்கு என்ற ஒரு இடத்துல இப்ப குதிரைலயம், மற்றது பாதமும், மற்ற அந்த மேற்கு கோட்டை இருக்குல்ல, மேகாமன் கோட்டை, அதை விட்டு இந்தியால பக்கம் மட்டும் பார்த்துட்டு போறோம்னு சொன்னாலும் 10,000 வரும். ஒரு பேக்கேஜ் இருக்கு. மற்றது ஒரு நாள் வந்து தங்குறேன்னு சொல்றதுனால காலையில வருவாங்கன்னா அவங்களை கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விடுறதும், சில நேரங்களில் உடனே பார்க்கணும், உடனே பார்ப்பாங்க ஆட்கள். சில நேரங்களில் திரும்பி இல்லை நாங்கள் பின்னேரம் தான் போகிறோம்னு சொன்னாலும் பின்னேரம் போய் சுற்றி காட்டி போட்டு கொண்டு விட்டு திருப்பி அடுத்த நாள் கிளம்புற இங்கே 6:40 6:40 போட் டைம் இருக்குது. அந்த போட் டைமுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு அப்போ கொண்டே விடுறதுக்கும் வாரதுக்கும் அது வேறு பேக்கேஜாக வரும். 1,000 2,000 வரும். அதுக்கு வேறு சுற்றி காட்டுறதுக்கு 12,000 வரும். எடுக்கிற நாங்கள் 10 சப்போர்ட் செய்யலாம். உங்களுக்கு எப்படியும் ஒரு 12 பேர் போகலாம், 15 பேர்கிட்ட போகலாம், 15 பேர்கிட்ட போகலாம். சரி என்ன, நன்றி. அடுத்த முறை வந்துட்டு சந்திப்போம். இன்னும் பெரிய லெவலில் செய்வாங்க கட்டாயம். சரி என்ன, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இப்போ கடலுக்கு போய் ஆக்களோட, இப்போ மீன் பிடிக்கிற ஆக்களோட போயிட்டு வந்து அங்கே பீச்சிலேருந்து பாபிக்கு செய்கிறது. அதில் சைனாக்காரர் நேற்று எங்களோட இருந்து அவர் விடிய வெள்ளனே முதலாவது போட்லேயே போயிட்டார். அவர் நேற்று இரவு எங்களுக்கு வீடியோ காட்டுவார். அவர் இந்த பாபிக்கு மீன் பிடிச்சி பாபிக்கு செய்கிற அந்த வீடியோ காட்டினார். இப்போ அந்த மாதிரி எல்லாம் இங்கே செய்யலாம், பார்ப்போம். அப்புறம் ஒரு எலிமெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.